கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இந்த புதன்கிழமை அதிகாலை பொழுதிலே ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் பாராட்டின தயவுக்காக, இரக்கத்திற்காக, கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றிகளை, துதிகளை, தோத்திரங்களை எடுப்போம். அதிகாலை ஆராதனையிலும் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியர்களுடைய நாமத்தில் உள்ளது. ஆமீன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மரணத்தை வென்று இன்றும் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள கடவுளாக தம்முடைய நேசகுமாரனை எங்கள் உள்ளங்களில் தந்து எங்களை நம்பிக்கையில் வழிநடத்துகிற பரிசுத்தமுள்ள கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். விடுபருப்பதிய நாளை கிருபையாக எங்களுக்கு தந்து ஆண்டவர் ஜீவனுள்ள கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்க, உம்மை பாடி துதித்து ஆராதித்து திருநாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்கள் உள்ளங்களை உமக்கு நெருக்கமாக அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. நேரடியாகவும் இணையதள வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்து பங்கெடுத்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவரவருடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஜெபங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவனை அறிகிறேன். வளம், நம்பிக்கையும், நன்மை நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த நல்வாழ்வை ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உம்முடைய திருப்பிரசன்னத்தினாலே எங்கள் வாழ்க்கையில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கொள்ளுமாக ஜெபிக்கலாம். இந்த தொழுகையை முற்றிலும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். 254வது பாடல்.
சங்கீதம் 40 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை நாம் முறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 164வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 40. கர்த்தருக்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டருளினார். நம்முடைய கடவுளை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். என் கடவுளாகிய கர்த்தாவே, நீர் செய்த அதிசயங்களும் எங்கள் பொருட்டு நீ பண்ணின யோசனைகளும் அநேகம். உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நான் அவைகளை அறிவித்து சொல்ல வேண்டுமானால் அவைகளை எண்ணி முடியாது. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை நற்செய்தியாக கூறி அறிவித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் இதை அறிவீர். சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே, உமது இரக்கங்களை எனக்கு கிடைக்க பண்ணாதையும், உமது கிருபையும் உமது சத்தியமும் எப்பொழுதும் என்னை காப்பதாக. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29 துவங்கி 36 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 29 முதல் 36 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 2 வசனங்கள் 29 துவங்கி. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருந்த மாம்சத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடு வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினாலே நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றான் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 துவங்கி 29 முடிவுள்ள வசனங்களை நான் படிக்க கேட்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். 12 ஒருவனாகிய திதிமோ எனப்பட்ட தோமாவோ இயேசு வந்திருந்த போது அவர்களோடு இருக்கவில்லை. ஆகவே மற்ற சீஷர் ஆண்டவரை கண்டோம் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவனோ அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான தழும்பை நான் பார்த்து
ஆணி இருந்த இடத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விலாவிலே வைத்தலொழிய நம்பவே மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாட்களுக்கு பின் அவர் சீஷர் முன்போல வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு இருந்தான். கதவுகள் பூட்டி இருந்தும் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே வை, அவிசுவாசம் உள்ளவனாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். இதை கேட்ட தோமா அவரிடம், என் ஆண்டவரே, என் கடவுளே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே நம்பினாய், காணாமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னி மரிடத்தில் பிறந்து பொந்தியு பீலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து இருளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இதை காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கின்ற நற்செய்தி வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படியாக வாசிக்க கேட்கலாம். தோமா அவரிடம், என் ஆண்டவரே, என் கடவுளே என்றான் என்பதை. தலைவணங்கி செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளே, இது காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு ரட்சகரின் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிறைத்து ஆண்டவரே, எங்கள் வாழ்வு உமக்கு உகந்ததாய் அமைய எங்களை வளப்படுத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, புதிய விவிலிய மொழிபெயர்ப்பிலே இந்த சொற்றொடர் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்க, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் கடவுளே. புதுமொழி வெப்பில் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அருமையானவர்களே, சந்திப்புகள் மிக மிக முக்கியமானது. சந்திப்புகள் இந்த உலகமே சந்திப்பினாலே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எங்கே சந்திப்புகள் நிகழ்வுகளால் சந்திக்கப்படுகிறதோ அங்கே ஒரு புதிய ஆற்றல் பிறக்கிறது. 2 கற்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கின்ற பொழுது தீப்பொறி உருவாகிறது. 2 காந்த துருவங்கள் ஒன்றே ஒன்று சந்திக்கிற பொழுது ஈர்ப்பு சக்தி உருவாகிறது. 2 மேகங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கிற பொழுது இடி மின்னல் உருவாகிறது. 2 மனங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கிற பொழுது அன்பு பிறக்கிறது. அருமையானே, ஒத்த நிலையில் இருக்கிறவர்கள் சந்திக்கிற சந்திப்பு அது ஆற்றலாக சக்தியாக வெளிப்படுகிறது. சிறுவயதில் சொல்வார்கள், குனி படை ஒன்று சேர்ந்தால் கப்பலையே மறித்துவிடும் என்று, கப்பலையே கவிழ்த்து விடக்கூடிய ஆற்றல் உண்டு என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, ஒருமிப்பு, கூட்டு, சந்திப்பு, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கோணத்தை நமக்கு தருகிறது. கடவுளும் மனிதனும் சந்திக்கிற பொழுது அங்கே இறை ஆற்றல், இறை வல்லமை வெளிப்படுகிறது. குறிப்பாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிற அந்த அனுபவம், கல்லறைக்கு சென்ற மரியாளாக இருக்கலாம்,
அல்லது ஆண்டவரை சந்திக்க கலிலேயாவிலே காத்திருந்த சீடர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை திருச்சபையை துன்புறுத்தப்பட தமஸ்குவுக்கு பயணப்பட்ட பல்லுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எவரொருவர் ஆண்டவர் அவரால் சந்திக்கப்படுகிறார்களோ உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சந்திப்பு அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்று எள்ளளவும் சீஷர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே அவர் உயிரோடு எழும்புவார் என்று திரும்ப திரும்ப சீஷர்களுக்கு, தமக்கு நெருக்கமானவர்களுக்கு சொன்ன பிற்பாடு கூட ஒருவரும் அதை நம்பவில்லை. காரணம், இயேசு இருக்கிற பொழுது மரித்து 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்பினார், யாவருடைய மகனை இப்படி இயேசு இருக்கிற பொழுது உயிரோடு எழுப்பப்பட்டதை சீஷர்கள் கண்டிருக்கிறார். ஆனால் உயிரோடு எழுப்பி இயேசுவே இல்லை என்கிற பொழுது உயிர்த்தெழுதல் எப்படி நிகழும் என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு முன்பாக தம்மை திருக்காட்சிப்படுத்துகிற பொழுது கூட தோட்டக்காரர் என்று மரியாள் எண்ணினாள். அருமையானவர்களே, சீடர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவி என்று நம்பினார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவருக்கு நெருக்கமானவர்களை சந்தித்த பொழுது கூட அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. எம்மாவூர் சீடர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படி என்று சொன்னால், தோமா ஏமாத்திரம், அவன் சந்தேகப்படுவது. சீஷர்கள் இயேசுவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது தோமா, இல்லை, நான் அவரை சந்திக்க வேண்டும். சந்திக்கிறது மாத்திரமல்ல, நான் சந்தித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்தினால் ஒழிய நான் நம்பிக்கை கொள்வதில்லை என்று சாட்சி பகிர்கிறார். உண்மையும் சந்தேகமும் சந்திக்கின்ற பொழுது நிஜம் ஆகிறது. பல வேளைகளிலே நாம் உண்மையும் சந்தேகமும் சந்திப்பதில்லை. ஆகவே அது வெறும் கனவாகவே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். எங்கே நாம் சந்தேகப்படுகிறவர்களை கண்டு உறுதிப்படுத்துகிறோமோ அது வாழ்க்கையின் நிஜமாகிறது. தோமாவுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சந்தேகமாக இருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்து அவருடைய காயங்களை கண்ட பொழுது அது அவருடைய வாழ்க்கையிலே நிஜம் ஆனது. தோமா சந்தேகப்பட்டார் என்பதை விட அவர் நம்பி மறுத்தார், அல்லது நம்ப மறுத்தார் என்பதை விட அவர் தம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த விரும்பினார். இன்றைக்கு நாம் நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் சந்தேகங்களாகவே இருக்கிறதை தவிர நம்ப மறுக்கிற நாம் நம்பிக்கை கொள்வதற்கு தயங்குகிறோம். தோமாவுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். எதையுமே தோமா, நம்ம சொல்லப்பட முந்திரி கொட்டை, எதையுமே அவன் உறுதியாக நம்புவதற்கு, உறுதியாக ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் அவன் நம்பிக்கை கொண்டால், நம்பினால் அந்த நம்பிக்கை மாற்ற முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஒரு விதத்தில் தோமாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம் சந்தேகிக்கின்றவர்கள், நம்ப மறுக்கிறவர்கள். ஆனாலும் ஆண்டவன் தோமாவை மீண்டும் சந்தித்து தன்னுடைய காயங்களை காண்பித்து அவனுடைய சந்தேகத்தை அகற்றி அவனை உறுதிப்படுத்துவது போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் சந்திக்கிறார். அவர் தம்முடைய காயப்பட்ட கரங்களை நமக்கு முன்பாக நீட்டுகிறார். நம்மால் அவருடைய காயங்களை அடையாளம் காண முடிகிறதா? அவர் தன் விழாவில் ஏற்பட்ட காயத்தை நமக்கு முன்பாக காண்பிக்கிறார். அந்த காயங்களை நாம் காண முடிகிறதா? கண்டோமானால் நிச்சயமாக தோமா உணர்ச்சி வசைப்பட்டு என் கடவுளே, என் ஆண்டவரே என்று தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்தினது போல
நாமும் நம்பிக்கை முழக்கமிட முடியும். இன்றைக்கி ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அனுபவம் தான். நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, காயப்பட்ட கிறிஸ்துவை நாம் காண்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்கள் நம்பிக்கை பெருகணும். அது மாத்திரமல்ல, அது முழக்கமாக மாற வேண்டும். என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை. பேதுரு அப்போஸ்தலர்களில் நான் வாசிக்கிற பொழுது பேதுருன்னு சொல்லுகிற, நீங்கள் அறைந்து கொண்ட கிறிஸ்து இன்றைக்கு நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலேயும் அந்த உணர்ச்சிபுரமான மகிழ்ச்சிக்கு அடையாளமான நம்பிக்கையை கிறிஸ்துவை சந்திக்கிற சந்திப்பு நமக்கு தருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, என் ஆண்டவரே என் கடவுளை என்று தோமா சொல்லுகிற இந்த விசுவாச அறிக்கை, அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அது தோமாவினுடைய உதடுகளிலிருந்து வந்த வார்த்தையும் அல்ல. அது ஆதி திருச்சபை மக்களுடைய விசுவாச வாழ்க்கை. இன்றைக்கு நாம் ஈஸியாக என் ஆண்டவர் என் கடவுள் என்று சொல்லிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் ராஜாக்களை கடவுளாக போற்றுகிற காலம். ராயன் தான் கடவுள். அப்படி இருக்கிற பொழுது இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுவது என்பது ஆதி திருச்சபையின் துன்புறுத்தல்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. கிறிஸ்துவின் காயப்பட்ட கரங்களை மாத்திரமல்ல, ஆதி விசுவாசிகள், ஆதி திருச்சபை விசுவாசிகள், சீஷர்கள், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான கடுமையான அனுபவங்கள், துன்புறுத்தல்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துயரங்கள், அவர்கள் படுகிற கிறிஸ்துவுக்காக அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்கள், இவைகளெல்லாம் நம்பிக்கையாக விசுவாசமாக வெளிப்படுகிறது. என் ஆண்டவர் என் கடவுள். அது நம்முடைய வார்த்தையினாலே விளங்கிக் கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நெருக்கப்படுகிற பொழுது, துன்பப்படுகிற பொழுது எல்லோரும் ஆண்டவரை தெரியாது, அறியேன் என்று மறுதலித்து போவார்கள். ஆனால் ஆதி விசுவாச சமூகம் இல்லை, எங்கள் இன்னுயிரை இழந்தாலும் எங்கள் ஆண்டவர், எங்கள் கடவுள், எங்கள் நம்பிக்கைக்குரியவர், எங்களை மீட்பவர் என்கிற விசுவாச சாட்சி பகர்கிறதை நான் பார்க்கிறோம். தங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் தங்கள் உரியவருக்கும் ஆபத்து நேரிட்டாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற உறுதியான விசுவாசத்தை, நம்பிக்கை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன தலைவலி அல்ல ஒரு சின்ன துன்பம் வருகிற பொழுதே கிறிஸ்துவை மறுதலித்து விடுகிறோம். ஆலயங்கள் காலியாகிறது, இருக்கைகள் வெறுமையாக்கப்படுகிறது. ஆண்டவரோடு கோபம் கொண்டு சபையோடு வெறுப்பு காண்பித்து நாம் எல்லாரும் விலகி போகிற அனுபவங்கள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று எண்ணுகின்ற இழிவான ஆதாயங்களை தேடுகிற அனுபவங்கள். அதுவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் தருகிற அழைப்பு, ஒருவன் ஆண்டவரை சந்தித்து என் ஆண்டவரே என் கடவுளை என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற பொழுது எந்த தருணத்திலும் அந்த உறவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. காரணம், அது பிழைக்கப்பட்டிருக்கிற சந்திப்பு என்பது பிரிக்கப்படக்கூடாதது, பிரிக்க முடியாதது. ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை தந்திருக்கின்ற அழைப்பு, என் ஆண்டவரே என் கடவுளை என்று சொல்லுகிற சொல் ஒரு வார்த்தை அல்ல, அது தங்களுடைய வாழ்க்கை. நாமும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை, விசுவாசத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடைசியாக தோமாவுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற பொழுது, அந்த என் ஆண்டவர் என் கடவுள் என்று சொன்ன அதே தோமா கடல் கடந்து இந்திய தேசத்திலே வந்து, இந்தியாவிலே குறிப்பாக தென்கோடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி, கடற்கரை பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி பகர்ந்தார். இன்றைக்கும் அவருடைய நினைவிடம் சென்னையில் இருக்கிறது, சாந்தோம். அருமையான மறைசாட்சியாக தன்னுடைய ஜீவனை இழப்பதற்கு தோமாவுக்கு அந்த ஆற்றல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தந்தார். இன்றைக்கு
நாம் பயப்படுகிறோம், கலங்குகிறோம், தைரியமற்றவர்களாக இருக்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் என் ஆண்டவர், என் கடவுள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எந்த தருணத்திலும் நம்முடைய சோம்பலை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தை நம்பிக்கையும் தரும். அந்த உறுதியோடு நாம் வாழ தூயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நம்ம ஒருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்ம நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். 577வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிற சந்திப்பு எங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஆண்டவரே ஆற்றல் படுத்தப்பட்டது. அந்த கிருபைக்காக நன்றி. இந்த காலை தொழுகையிலும் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். அவர் தம் குடும்பங்கள் வாழ்வுகளுக்காக உம்முடைய பாதப்பணிந்து ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும், வாழ்வையும் நன்மைகளையும் ஆண்டவர் நிறைவாய் தாரும். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். வெளியூர்களில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் நோக்கி பாரும். வயோதிக பெற்றோர்களை ஆண்டவரே, முதுமையில் பலகீனங்களோடு இருக்கிற மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். வியாதி துன்பங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் தாரும். வாலிப பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் வளப்படுத்தும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள் அனைவரும் ஆண்டவரால் காக்கப்படட்டும். நோய் பலகீனங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் தந்திருக்கிற தொழில், பணி, உழைப்பு, வாழ்வுகளை ஆசீர்வதியும். அனுதினம் உழைத்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிற ஒவ்வொருடைய கடினமான முயற்சிகளை, உழைப்புகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், போக்குவரத்துகள் எல்லாம் ஆண்டுடைய பாதுகாப்பை ஆண்டவர் தாரும். அன்பு நிறைந்த கடவுளை, இன்று தங்கள் பிறந்த தினங்கள், திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் என்று திருப்பாது பணிந்து ஜெபிக்கிற யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிற புதிய வருடம் அவருடைய வாழ்விலே, குடும்பங்களில், உறவுகளிலே நன்மை பெருக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தருளும். வளைகுடா பகுதியிலே அமைதி நிலவ ஆண்டவர் கிருபை தாரும். யுத்த மேகங்களெல்லாம் மறையட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவ தலைவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தல் நாளை தினத்தில் நடைபெற இருக்கிறது. ஆண்டவரே,
ஆண்டவரே, கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குரிமை என்கிற உரிமையை நாங்கள் எல்லோரும் பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை தாரும். அது எங்கள் கடமை என்பதை உணர்ந்து அனைவரும் தங்கள் வாக்குகளை ஆண்டவரே செலுத்த நீர் கிருபை தாரும். நல்ல பொறுப்புள்ள ஆண்டவரே பண்புள்ள தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசத்தில் நல்ல ஆட்சி நிறுவ ஆண்டவரை நிறுவப்பட கர்த்தர் உதவி செய்தரலும். அதன் வழியாய் மக்கள் நலன் பெற, தேசத்திலே அமைதி நிரம்ப, தேசத்திலே நன்மை உண்டாக தேவன் நீர் கிருபை தாரும். தேர்தல் களங்களிலே பணியாற்றுகிற, குறிப்பாக தேர்தல்களிலே ஆண்டவரை பணிபுரிகிற ஒவ்வொரு பணியாளர்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்கள் தங்கள் பணிகளை, கடமைகளை மிக சிறப்போடு நிறைவேற்ற கிருபை தாரும். அமைதியாக தேர்தல்கள் நடைபெற ஆண்டவர் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை சார்ந்த திருமதி சந்திராத்தியோட அவர்களை உடைய கரங்களிலும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட பலகீனத்திலும் ஆண்டவர் பலம் தந்து நீ தாங்குகிறீர். தொடர்ந்து உடைய தூதருடைய பணிவிடை பாதுகாப்பை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரை, எந்த தீங்கும் ஆபத்துகளை நேரிடாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். அவள் தந்திருக்கிற நல்ல விசுவாசத்தில் உறுதியோடு என் ஆண்டவர், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தை வெளிப்படுத்த அருள் தாரும். இன்றைய பகல் முழுவதையும் கர்த்தர்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மாலையிலும் உடைய பரிசுத்த ஆலயத்தில் கடந்து வந்து இடைவார ஆராதனையிலே உம்மை சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு ரட்சகரின் பாதப்படிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சி வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அல்லது எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பொருளாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சி வல்லம் மைமை நிறைக்கும் இவர்களே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அவருடைய அன்பும் தூயாவியானுடைய அன்யோன்யைக்கும் வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகலமும் மறவாதே, ஆமீன்.